கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. முழு வேதாமம் வாசித்து பார்க்கும்போது தேவன் மட்டும்தான் நம்மளை வழி நடத்துகிறார். அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது, அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நம்ம குடும்பம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள வசனம் முக்கியமான வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். சில குடும்பத்திலே வாக்குத்தத்தம் கேட்ட உடனே நம்ம விசுவாசமாக ஆமேன் என்று சொல்லிடுவோம். நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலே இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது நமக்கு தேவன் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கடைசி கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். இந்த நாளை விசேஷமாக உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கையின் கிரியில் ஆசுறீங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.